皆さんこんばんは。本日の文法、பாய், பெக்கி, பெக்கி தேவனாய், உச்சினி. ஓகே நம்ம இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கிராமர். ஃபர்ஸ்ட் நம்ம பாய் ஈயோட கிராமர் பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த பா ஈ வந்து இது ஒரு ரொம்ப சிம்பிளான கிராமர் தான். நம்ம ஆல்ரெடி N4ல நம்ம பா வந்து இஃப் கண்டிஷனில் நம்ம படிச்சிருப்போம். இஃப் தென் கண்டிஷனில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதே பா கூட நம்ம ஈ போடும்போது ஒரு குட் காஸ்ல ஒரு வார்னிங்காவோ ஒரு சஜஷனாவோ ஒருத்தவங்களுக்கு நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தா நம்மளுக்கு ஈஸியாக புரியும். இக்கீரே பா ஈக்கேதோ இக்கேருக்கா வக்கரனாய். இட் வில் பி குட் இஃப் ஐ குட் கோ பட் ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன். ஸோ நான் போனால் நல்லா இருக்கும் பட் ஸ்டில் நான் போகலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. சொன்னா நீ சுக்கரத்தை இருநரா ஷிகத்தோவோ எமேரேபா இ. ஸோ இஃப் யூ ஆர் தட் டயர்ட் யூ ஷுட் ஜஸ்ட் டேக் அ டே ஆஃப். ஸோ நீங்கள் அவ்வளோ டயர்டாக இருந்தால் நீங்கள் ஜாப்க்கு போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் லீவ் கூட எடுத்துக்கலாம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் சாஃப்ட் அட்வைஸ். ஒருத்தவங்களுக்கு நம்ம இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் நீங்கள் லீவ் நீங்கள் ஒர்க் போகாதீங்கன்னு சொல்ல. வி ஜஸ்ட் டெல்லிங் தெம் நீங்கள் ஒர்க் போகலைன்னா உங்களுக்கு நல்லது அந்த மாதிரி. ஒக்கானேகா தரிநாக்கேரேபா கொன்காய்வா இக்கனாக்கேரேபா இ. ஸோ உங்ககிட்ட போதுமான காசு இல்லைன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கூட போகலாம். இதெல்லாமே நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு அட்வைஸாவோ இல்லை நமக்கே நான் இது பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொருத்தவங்க கிட்ட இது நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு சொல்யூஷனோ ஒரு அட்வைஸோ கொடுக்கறதுக்கு பாய் யூஸ் பண்ணுவோம். ஓகே நம்ம நெக்ஸ்ட் கிராமர் இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிராமர் பெக்கி, மஸ்ட் ஆர் ஆட்டோ. ஸோ இந்த கிராமர் வந்து ரொம்ப காமனாக N3ல யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆஸ் வெல் நம்ம நிறைய ரூல் அனௌன்ஸ்மெண்ட்டில் as well as நிறைய சைன் போர்டில் இது நம்ம காமனாக நம்ம பார்க்கலாம். ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் அட்வைஸ் கொடுக்கும்போதோ ஒரு மாரல் டியூட்டியோ ரூல்ஸோ நீங்கள் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு சொல்லும்போது இந்த பெக்கி யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப காமனாக. அண்ட் டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரூல்ஸ் படிக்கும்போது இந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணுன்ற ரூல்ஸை சொல்லும்போது இந்த பெக்கி ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபார்மேட் எப்படி வரும்னா ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஃபார்மேட் verb ப்ளஸ் பெக்கி தான். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இக்கு பெக்கி தான் நீங்கள் போயே ஆகணும், சுரு பெக்கி தான் நீங்கள் இதை பண்ணியே ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு ரிட்டன் ஃபார்மேட்டில் எப்படி வரும்னா verb ப்ளஸ் பெக்கி ப்ளஸ் நவுன். மமோரு பெக்கி ரூல். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல். ஸோ நவுன் ரூல் வந்து இங்கே நவுனாக வரும். நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல். அடுத்தது நான் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் தே அரு பெக்கி தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் அட்ஜெக்டிவ்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துலாம். கக்கோவா அன்சன்ன பஷோ தே அரு பெக்கி தான். ஸோ தே அரு பெக்கி தான். இது ஒரு ஒப்பீனியன் நம்ம வைக்கிறோம். ஸோ ஸ்கூலுங்கிறது ரொம்ப சேஃபான பிளேஸாக இருக்கணும். அண்ட் தென் ஒரு நவுன் பார்க்கலாம். செட்ஸுமேவா காந்தான் தே அரு பெக்கி தான். ஸோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியானதாக இருக்கணும். காந்தான் தே அரு பெக்கி தான். ஸோ இது வந்து ஒரு ஃபார்மல் ஒப்பீனியன் நம்ம வைக்கும்போது தே அரு கூட நவுன் ஒரு நான் அட்ஜெக்டிவ் போட்டு நம்ம பெக்கி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துலாம். ஜெய் கின் ஓ அராவு பெக்கி தேசு. ஸோ டிக்ஷனரி ஃபார்ம் கூட பெக்கி நம்ம ஆட் பண்ணி அராவு பெக்கி தேசுங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்லாருமே டேக்ஸ் பே பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எபாய் எபாய் குர்மாகா தொமாரிசோ கோசக்குன்னி இன்னொரு மாயேனி காசரைன்போ இறைத்தே ஒக்கு பெக்கி தத்தா. ஸோ இது ரொம்ப ட்ரிக்கியானது பார்த்துக்கோங்க. தே இறைத்தே ஒக்கு பெக்கி தத்தா. ஸோ பாஸ் ஃபார்ம் கூட பெக்கி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஒக்கோட பாஸ் ஃபார்ம் ஒய்த்தா. ஸோ ஒய்த்தா பெக்கின்னு யூஸ் பண்ணக்கூடாது, அது ரொம்ப ராங். எப்பவுமே இந்த பெக்கி வந்து டிக்ஷனரி ஃபார்ம் கூட தான் வரும். ஸோ தே ஒக்கு பெக்கி. ஸோ டிக்ஷனரி ஃபார்ம் ப்ளஸ் பெக்கி. இதை நம்ம பாஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுனால பெக்கி தத்தா போட்டுக்கிட்டாங்க. இப்போ இது பாஸ்ட்டாக மாறிடுச்சு. எபா எபாய் குருமாக தொமாரிசோ கோசக்கு நீ நொறு மாயே நீ கேசரின்வோ இறைத்தே ஒக்கு பெக்கி தத்தா. நான் வந்து கேசலின் வந்து நான் ஹைவேக்கு ஏறதுக்கு முன்னாடி நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கணும்ல. ஸோ பாஸ் ஃபார்மேட்டில் நம்ம இது சொல்கிறது. ஓகே ஸோ நம்ம இப்போ பெக்கி தேவனாய் பற்றி பார்க்கலாம். பெக்கி தேவனாய் ஷுட் நாட் சுருனோவா யோக்குனாய். ஸோ நம்ம இது ஆல்ரெடி பெக்கி நம்ம பார்த்துருந்தோம் போன ஸ்லைடில். ஸோ இது பெக்கி தேவனாய். ஸோ பெக்கி வந்து எதெல்லாம் ஃபாலோ பண்ணுமோ அதுக்கு பெக்கி யூஸ் பண்ணுவோம், எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதுக்கு பெக்கி தேவனாய் யூஸ் பண்ணுவோம். ஸோ யூசேஜ் அண்ட் எவ்ரி திங் வந்து பெக்கி
ஓட அந்த இதான் இது. ஸோ நம்ம யூசேஜ்லாம் விட்டு டைரக்ட்டா நம்ம ரூல்க்கு போலாம். வெர்ப், டிக்ஷனரி ஃபார்ம் பிளஸ் பெக்கி தேவனாய் ஆர் பெக்கி ஜெனாய் போட்டுக்கலாம். ஸோ இது ரொம்ப வைடா யூஸ் பண்றது எப்பயுமே வெர்ப் டூ டிக்ஷனரி ஃபார்ம் கூட மட்டும் தான் வரும். ஸோ நீங்க எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. சொன்ன இவு கத்தவ சுரு பெக்கி தேவனாய். யூ ஷுடன்ட் டாக் லைக் தட். ஸோ இது கைண்ட் ஆஃப் நம்ம ஒரு ஜட்ஜிங் பிஹேவியர் நம்ம சொல்ற மாரி. அந்த அட்வைஸ் குடுக்குற மாரி, இப்படி பேசக்கூடாது. "உசோவா சுக்குபெக்கி நாய்." ஸோ நீங்க பொய் சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட்டு தாய்ச்சொகா வறுய் தொக்கிவா முரு சுருபெக்கி தேவனாய். ஸோ நீங்க எப்போ உடம்பு சரியாம இருக்கும்போதும், அப்ப நீங்க ரொம்ப புஷ் பண்ணக்கூடாது. ரொம்ப வொர்க் பண்ணாம ரெஸ்ட் எடுக்கணும். அப்படின்ற நார்மல் ஸ்ட்ராங்கான அட்வைஸ் சொல்றதுக்கு இந்த பெக்கி தேவனாய் இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. "கொதம்மோவோ ஹிதோரினி சுரு பெக்கி தேவனாய். யூ ஷுட் நாட் லீவ் யுவர் சில்ட்ரன் அலோன்." ஸோ தனியா நம்ம கிட்ஸ விடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இந்த பெக்கி தேவனாய் இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோட லாஸ்ட் கிராமர் பார்க்கலாம். உச்சினி வைல் ஆர் பிஃபோர் இட் சேஞ்சஸ். ஸோ இந்த உச்சினி வந்து நம்ம ஒரு விஷயம் ஒரு ஸ்டேட் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணுறதுக்கு இந்த உச்சினி யூஸ் பண்ணுவோம். ஸோ வென் டு யூஸ்லேயே அதான் போட்டிருக்கு. வைல் இட் சேஞ்சஸ் பிஃபோர் இட் சேஞ்சஸ். ஸோ ஒரு விஷயம் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொன்று ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த உச்சினி கிராமர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட ரூல் என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு வேர்ப் கூட நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னு பார்த்துக்கலாம். வேர்ப் தேயிரு ப்ளஸ் உச்சினி, கண்டினியூவல் ஃபார்ம் ப்ளஸ் உச்சினி. ஃபார் இன்ஸ்டன்ஸ் அட்சுயி உச்சினி தபித்தி குதாசாய். இதில் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்லேயே போட்டிருக்கு பாருங்க. அட்சுயி உச்சினி தபித்தி குதாசாய். ஸோ சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டுருங்க. ஸோ உச்சினின்றது பிஃபோர் இது ஆறுறதுக்குள்ள சூடாக இருக்கும்போதே ப்ளீஸ் சாப்பிட்டுடுங்க. அண்ட் தென் அட்ஜெக்டிவ் கூட எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்குறா. இ அட்ஜெக்டிவ் ப்ளஸ் உச்சினி. ஃபார் இன்ஸ்டன்ஸ் அக்காருய் உச்சினி ஈயேனி கைரிமாஷோ. ஸோ வெளிச்சமாக இருக்கும்போதே நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் நான் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நான் கூட உச்சினி போடுறாங்க. கெங்கின உச்சினி ரியோகோ ஷித்தாய். நான் ஹெல்த்தியாக இருக்கும்போதே நிறைய ட்ரிப் போகணுன்னு ஆசைப்படுறேன். ஓகே, நம்ம லாஸ்ட்டாக நவுன் கூட பார்க்கலாம். நவுன் ப்ளஸ் நோ உச்சினி. ஸோ கொதமோனோ உச்சினி இரோன கேக்கென்வோ ஷித்த ஹோகா ஈயோ. ஸோ கொதமோ நோ உச்சினி குழந்தையா இருக்கும்போதே இரோன கேக்கென்வோ ஷித்த ஹோகா ஈயோ. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டா நம்ம நல்லது. ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். செகண்ட் ஒன் பார்க்கலாம். உந்தன் ஷித்தே இரு உச்சினி நெமுக்கு நத்தனோதே கும்பினிதே கியூகே ஓ ஷித்தா. ஸோ நான் ரொம்ப ஐ காட் ஸ்லீப்பி while டிரைவிங். ஸோ ஐ டுக் அ பிரேக். ஸோ நான் டிரைவ் பண்ணும்போதே ரொம்ப தூக்கம் வந்ததுனால நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு விஷயம் நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் பண்ணிடணும்னு ஒரு ரீசன் சொல்கிறதுக்கு இந்த உச்சினி ஒரு ஸ்டேட் மாறதுக்குள்ளே பண்ணுறதுக்கு நம்ம இந்த உச்சினி கிராமர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் JLP3 N3 கிராமர் நிறைய தமிழில் படிக்கணும், மீனிங் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.